ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து ஒரு புது விதமான வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா நான் ஒரு விவோ வீடியோ, அதாவது வாய்ஸ் ஓவர் வீடியோ வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். அண்ட் எஸ், எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட்பால் தெரியுதோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த ரெண்டு லெஜண்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நன் அதர் தேன் த CR7 அண்ட் மெஸ்ஸி. இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் நான் வந்து பேசியிருக்கேன். அவங்க லெகசி, அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அண்ட் எதுக்கு வந்து ஃபேன்ஸ் இவ்வளோ ஹேட்டடாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இந்த விவோ வீடியோவில் வந்து பேச போகிறோம். அண்ட் எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது, புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, இதை கண்டினியூ பண்ணலாம் வேணாம் அப்படின்ற கருத்துக்கள்லாம் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் எனக்கு வந்து மெஸ்ஸி பிடிக்கும், ரொனால்டோ பிடிக்கும், எனக்கு வந்து நெய்மார் பிடிக்கும் அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது கண்டென்ட்ஸ்லாம் உங்களை நோக்கி வந்து சேரும். ஸோ எஸ், போலாமா? இப்போ ரீசெண்டாக நடந்த யூரோஸும் கோப்பா அமெரிக்காவும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் கோப்பா அமெரிக்காவில் அர்ஜென்டினா வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் போர்ச்சுகல் ஃப்ரான்ஸோட நாக் அவுட் ஆகிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. என்னன்னா ரெண்டு பேருமே அவங்க பெஸ்ட் ஃபார்மில் இல்லை. நான் சொல்கிறது யாருன்னு தெரிஞ்சிருக்கும்ல. மெஸ்ஸியும் ரொனால்டோவை பற்றியும் தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். ரெண்டு சைடுமே ஹேட்ரட் அதிகமாக தான் இருக்குது. மெஸ்ஸியை பார்த்து பெசி அப்படின்னு சொல்கிறதும், ரொனால்டோவை பார்த்து பெனால்டோ அப்படின்னு சொல்கிறதும், மெஸ்ஸியை ரிக்டு வேர்ல்ட் கப்னு சொல்கிறதும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க ஃபேன்ஸ் ஹேட்ரட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட லெஜெண்டரி ஹிஸ்ட்ரியை பற்றி பேசலாம். 2003 ஒரு புது பையன் யங் போர்ச்சுகல் டீனேஜர் ஸ்போர்ட்டிங் லிஸ்போன்லேருந்து அப்போது இருந்த லெஜெண்டரி கிளப்பான மேன் யுனைட்டடுக்கு ஜாயின் ஆகுறாரு. அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யங்ஸ்டர் செம்மையாக ஷைன் ஆகுறாரு, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2004 யங் அர்ஜென்டினியன் ஸ்பெயினில் FC பார்சிலோனாவில் டெபு பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேர் தான் த கிரேட் CR7 அண்ட் லியோனல் மெஸ்ஸி. இவங்களோட ரைவல்ரி 2006 ஸ்லைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேருமே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. 2007 பேலண்டார் FIFA ரேங்கிங்கில் டாப் 3க்குள்ளே வராங்க. 2008 செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரொனால்டோ மேன் யூவில் UCL வின் பண்ணதுனால அவர் பேலண்டாரும் வின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இயர் 2009 மெஸ்ஸி பார்சிலோனா டீமில் இருந்துக்கிட்டு செம்மையாக விளையாடி UCL டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருக்கிற மேன் யுனைட்டடோட ஃபைனலில் கோல் அடித்து UCL வின் பண்ணுறாரு. இப்போ தான் இவங்க ரைவல்ரி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த இயர் மெஸ்ஸி பேலண்டாரும் வின் பண்ணுறாரு. இங்கே ஆரம்பித்து ஒரு டெக்கேட் தாண்டியும் இவங்க தான் பேலண்டார் வின் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீசன் 2009 ரொனால்டோ லாலிகாலே கிரேட்டஸ்ட் கிளப்பான ரியல் மேட்ரிட்டில் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் என்ன தான் ரியல் மேட்ரிட் கிரேட்டஸ்ட் டீமாக இருந்தாலும், அவங்க செம்மையாக கெலாட்டிகோஸ் பில்ட் பண்ணாலும், பார்சிலோனா தான் ரொம்ப வருஷம் லாலிகாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் மெஸ்ஸி 2009 ஆரம்பித்து 2012 வரைக்கும் கண்டினியூஸாக பேலண்டார் வின் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 UCL 3 லாலிகாவையும் வின் பண்ணி ஒரு பயங்கரமான ரெக்கார்டாக உருவாக்குறாரு மெஸ்ஸி. அந்த மொமெண்ட் மெஸ்ஸியை அசைக்க முடியாது, ரொனால்டோ ஈக்குவலாகவே வர முடியாதுன்னு நிறையா பேர் நிறைய விதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொனால்டோ மேலேயும் பயங்கரமாக ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. இந்த இடத்துல தான் நான் ரொனால்டோ ஃபேனான. என்ன தான் மெஸ்ஸி வே ஹெட் போனாலும் நான் அவருக்கு ஈக்குவல் இல்லை, அவரை விட பெட்டராகவே வருவேன்ற மென்டாலிட்டி ரொனால்டோக்கு எப்போவுமே உண்டு. அந்த 2013 ஹையஸ்ட் கோல் ஸ்கோரராகவும் 2014 UCL வின் பண்ணி பேலண்டாரும் வின் பண்ணுறாரு நம்ம ரொனால்டோ. இதில் நம்ம மெஸ்ஸி நானும் திருப்பி வருவேண்டா அப்படின்னு சொல்லி 5th டைம் பேலண்டார் வின் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரெக்கார்ட் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. திருப்பியும் செமையாக ரொனால்டோ மேலே கிரிட்டிசிசம் வருது. 2016 ரொனால்டோ டாப் ஸ்கோரர் மட்டும் இல்லாமல் UCL வின் பண்ணுறாரு அண்ட் யூரோ வின் பண்ணுறாரு அண்ட் அதோடு சேர்த்து பேலண்டாரும் வின் பண்ணுறாரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேபிள் ஹேஸ் ஸ்டாண்ட். மெஸ்ஸிக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராஃபி அர்ஜென்டினாவோட இல்லைன்னு ட்ரோல்ஸும் கிரிட்டிசிசமும் வர ஆரம்பிக்குது. எதனாலனா 2016, 2015 கோப்பா அமெரிக்கா அண்ட் 2014 வேர்ல்ட் கப் ஃபைனல்லையும் மெஸ்ஸி ஃபைனல் வரைக்கும் போய் தோற்றுருப்பார். 10ஆவதுக்கு 2016 கோப்பா அமெரிக்கா ஃபைனல்ஸில் மெஸ்ஸி பெனால்ட்டி மிஸ் பண்ணிவிடுவார்.
இதில் பயங்கரமாக மெஸ்ஸி அழ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவர் இன்டர்நேஷ்னல்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரை ஊரே நிறையா பேர் அவரோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு எரிக்கிறாங்க. சில பேர் சூசைட் வேறு பண்ணுறாங்க. அவர் ரிட்டையர் ஆனால் நாங்களும் ஆகிடுவோம்னு அவர் டீம்மேட்ஸ் வேறு சில பேர் சொல்கிறதுனால அவர் ரிட்டையர்லேருந்து திருப்பி வந்தார். இதனாலே செமையாக எல்லாரும் அவரை ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த இயர் ரொனால்டோ வேறு அவரோட 4th பேலன் டாரை வின் பண்ணுறாரு. அதில் இருந்து கண்டினியூஸாக 2016, 17 and 18 ரொனால்டோ BBC ரியல் மேட்ரிட் வச்சு UCL 3-peat பண்ணுறாங்க. 2017 ரொனால்டோ 5th பேலன் டார் வின் பண்ணுறாரு. I am number 1 அப்படின்னு அவரே சொல்கிறாரு. 5th பேலன் டார் மெஸ்ஸியோட ஈக்குவல் பண்ண பிறகு அப்புறம் 2018 வேர்ல்ட் கப்பில் மாட்ரிக் செமையாக குரேஷியா வச்சு விளையாடிருந்தார். அந்த வேர்ல்ட் கப் பெஸ்ட் பிளேயரும் ஆகிறாரு. அதனால மாட்ரிக்கு பேலன் டார் கொடுத்துட்டாங்க. இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான பேலன் டார் தான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா 2 பேரும் டிசர்விங் தான். அந்த இயர் ரொனால்டோ சில கருத்து வேறுபாடுனால ரியல் மேட்ரிடை விட்டு யுவென்டஸ் போகிறாரு. எல்லா CR7 அண்ட் ரியல் மேட்ரிட் ஃபேனுக்கு பயங்கரமான ஷாக்கு. பட் நம்ம தலைவர் அங்கேயும் போய் நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறாரு. இந்த பக்கம் மெஸ்ஸி 2019 எல்லா டோர்னமெண்ட் அண்ட் காம்படிஷன்லையும் சூப்பராக விளையாடி அந்த வருஷம் UCL ஜெயிக்க வேண்டியது. பட் ஒரு பேட் அவே மேட்ச்னால UCL கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக நல்லா விளையாடினாரு அப்படின்ற காரணத்தினால 2019 அவரோட ரெக்கார்ட் பிரேக்கிங் 6th பேலன் டாரை வின் பண்ணுறாரு. அப்போ கோட் டிபேட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் அண்ட் மீடியாஸ் வேற ஆரம்பிச்சிட்டாங்க. மெஸ்ஸிக்கு 6 பேலன் டார் இருக்கு, அவர் தான் கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி கிட்ட இன்டர்நேஷனல் ட்ராஃபி கிடையாது, அதனால ரொனால்டோ தான் கோட்டு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர் மெஸ்ஸி லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு வருஷம். என்னன்னா கோப்பா அமெரிக்கா நடக்குது. அதில் இந்த வருஷமாச்சும் மெஸ்ஸி இன்டர்நேஷ்னல் ட்ராஃபி வின் பண்ணுவாரான்னு எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதிர்பார்க்காத விதமாக மெஸ்ஸியும் அவங்க டீமும் செம்மையாக விளையாடி வின் பண்ணிடுறாங்க. மெஸ்ஸி அவரோட 7th பேலன் டாரையும் வின் பண்ணுறாரு. ஆனால் இவங்க எமி மார்டினஸ் த லெஜெண்டரி கோல் கீப்பர் இல்லைனா வின் பண்ணிருக்க முடியாது. ஸோ த கோட் டிபேட் வாஸ் ஸ்டில் ஆன். என்னடா இவ்வளோ சந்தோஷமாக மெஸ்ஸி ஃபேன்ஸ் அண்ட் பார்சிலோனா ஃபேன்ஸும் இருக்காங்கன்னு எவன் நினச்சான்னு தெரியல. மெஸ்ஸி அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபினான்ஷியல் இஷ்யூனால ஃபஸ்ட் டைம் அவர் பார்சிலோனா விட்டு போகிறாரு PSGக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம CR7 யுவென்டஸில் ஒரு மாதிரி டேர்ம் செட் ஆகாததுனால அவர் ஃபஸ்ட்டு லவ்டு கிளப்பான மேன் யுனைட்டடுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. ஆனால் 2 பேரும் நினச்சா மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டீமும் செட் ஆகலை. அப்போ தான் பென்சிமா ரியல் மேட்ரிட்டில் UCL வின் பண்ணி 2022 பேலன் டாரும் வின் பண்ணுறாரு. அவ்வளோதான் நம்ம சைல்ட்ஹுட் மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ லெகசி முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். த லாஸ்ட் டான்ஸ் இஸ் த ஒன்லி வே டு எண்ட் த கோட் டிபேட் அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்குது. 2022 வேர்ல்ட் கப்பில் த அன்பீட்டன் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் அர்ஜென்டினா சவுதி அரேபியாவோட தோக்குறாங்க. வேர்ல்டே செம்ம ஷாக்கில் இருக்குது. அவ்வளோதான் மெஸ்ஸி அவ்வளோதான் அப்படின்னு ஹேட்டர்ஸ் அண்ட் மீடியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. Where's Messi? Where's Messi? Where is Messi? Okay. Where is Messi? Where is Messi? Where is he? Where's Messi? Where is Messi? Who's Messi? Messi is no one. He's finished. He's finished. Where is Messi? Tomorrow you will play against Argentina. Please, Messi, kick him out. World Cup. Kick him out. Messi fuera. Yes, Messi Ciao. done. Ciao, Messi. Yes, ciao, ciao, Messi. Messi, ciao. And will ask you one question. Yes, we'll ask one question. Where is Messi? Messi, what is Messi? அதுக்கப்புறம் விளையாடுற எல்லா மேட்சும் டூ ஆர் டை தான். மெஸ்ஸி அண்ட் அர்ஜென்டினா அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு டீமாக இல்லை, ஒரு ஆர்மியாக விளையாட ஆரம்பித்தாங்க. எல்லா டீமையும் தோக்கடிச்சு ஃபைனலும் போனாங்க. What is that? Reaches out for more history. He has a dream to fulfill. Step by step, they draw closer to the ultimate fulfillment. ஆனால் இந்த பக்கம் நம்ம ரொனால்டோக்கு ஒரு வேர்ல்ட் கப் ரன் அப்படின்றது சரியாகவே இல்லை. அவங்க எக்ஸிட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஃபைனல்ஸுக்கு வருவோம். ஃபைனல்ஸில் அர்ஜென்டினா vs ஃப்ரான்ஸ். ஏற்கனவே அர்ஜென்டினாவை 2018 வேர்ல்ட் கப்பில் எக்ஸிட் ஆக வச்சது இவங்க தான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, கம்ஃபர்டபுளாக 2-0 லீடில் இருக்கிறாங்க அர்ஜென்டினா. அண்டு 80வது நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியாமல் கோஸ்ட் ஆகிட்டு இருந்த இந்த ஒரு எம்பாப்பே அப்படிங்கிறவர் 2 கோல் அதில் ஒரு பெனால்ட்டி அடித்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ரா டைமுக்கு மேட்ச் போகுது. எக்ஸ்ட்ரா டைமில் 108th மினிட்ல ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஆஃப் சைடில் இருந்து தப்பிச்சு மெஸ்ஸி கோல் போடுறாரு. எல்லாரும் அவ்வளோதான் அர்ஜென்டினா வின் பண்ணிட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. 118th மினிட்ல ஒரு பெனால்ட்டி ஃப்ரான்ஸுக்கு வருது. எம்பாப்பே மறுபடியும் கோல் அடித்து ஹேட்ரிக் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே கோலோமோனி கோல் அடிக்க ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. எல்லா மெஸ்ஸி ஃபேன்ஸுக்கும் ஒரு செகண்ட் மூச்சே நின்றுச்சு. கண்ணை திறந்து பார்த்தா த லெஜெண்டரி எமி மார்டினஸ் கோலை சேவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் பெனால்டிஸ்க்கு மேட்ச் போகுது. Montiel. Argentina, champions of the world. Lionel Messi
has shaken hands with paradise, has just pitched up in heaven. He climbs into a galaxy of his own. 4-2 அப்படின்னு அர்ஜென்டினா ஜெயிக்கிறாங்க. மெஸ்ஸி கோட் டிபேட் செட்டில் பண்ணுறாரு. மெஸ்ஸி பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த வேர்ல்ட் கப்னு செகண்ட் டைம் வின் பண்ணுறாரு. அண்ட் அவரோட 8th பேலன் டோருமே வின் பண்ணுறாரு. செரிமனியில் எல்லா லெஜண்ட்ஸும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த இயர் ரொனால்டோ வேற சவுதிக்கு போயிட்டாரு. சி ஹவு டேபிள் ஹவ் டர்ன். ஒரு வருஷம் கழிச்சு மெஸ்ஸியும் யூரோப்பாவை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு இன்டர் மயாமிக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க செட் பண்ண ஸ்டாண்டர்டுக்கு யாருமே விளையாட முடியல. மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ ஸ்டாண்டர்ட்ஸை அவ்வளோ ஹையாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போலாம் 20-30 கோல் அடித்தாலே பேலன் டோர் கண்டெண்டர்னு சொல்லும்போது ரொம்ப வியர்டாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு பாரை அவ்வளோ ஹையாக செட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோட்ஸ். இவங்க கடைசியாக விளையாடுறத பார்த்தா எவ்வளோ நாள் விளையாடுவாங்கன்னு தெரியல. ஆனால் இருக்கிற வரைக்கும் ஒரு ஹேட்டும் இல்லாமல் நம்ம என்ஜாய் பண்ணணும். I was curious because we shared this stage 15 years, me and him. I don't know if it's ever happened in football. The same two guys in the same stage all the time. So it's not easy, as you know. And of course we have a good relationship. We not had a dinner together yet. But really? I hope in the future. You're in Monaco tonight. It is nice. Of course, I miss to play in Spain. We have that battle the last 15 years, which is good. He pushed me and I push him as well. So it's good to be part of history of football. I'm there, and of course he's there as well.